இந்த வீடியோ முடியிற வரைக்கும் ஒரு விஷயம் உன் மைண்ட்ல இருந்து போகாது. ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஃபோன் பத்தி இல்ல, இன்ஸ்டாகிராம் பத்தி இல்ல, ஜஸ்ட் துபாய் ட்ரிப் பத்தி பேசிட்டு இருந்தோம். பட்ஜெட் எவ்வளோ, ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ, ஹோட்டல் எவ்வளோ, அப்படி பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆட் துபாய் டூர் பேக்கேஜ், செகண்ட் ஆட் துபாய் ஃப்ளைட் ஆஃபர், தேர்ட் ஆட் துபாய் விசா சர்வீஸ். அந்த செகண்ட் நான் ஃபோனை கீழே வச்சுட்டேன். ஒரே ஒரு கேள்வி, இந்த ஃபோன் நம்ம பேச்சை கேக்குதா? முதல்ல கோயின்சிடென்ஸ்ன்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு தடவை இல்லை. பைக் பற்றி பேசுனா பைக் ஆடு, கேமரா பற்றி பேசுனா கேமரா ஆடு, ஷூஸ் பற்றி பேசுனா ஷூஸ் ஆடு. இது எனக்கு மட்டும் இல்லை, நீ கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்ப. இப்போ நீ லாஸ்டா ஷாக்கான ஆட் எது? கமெண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் யோசிச்சு பாரு. நீ பேசின விஷயம் அடுத்த நாள் ஆடா வந்திருக்கா? அந்த நாள் நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கணும்னு. அதனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினேன். ஃபோனை எடுத்தேன், ஃப்ரெண்டு கிட்ட ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கணுடான்னு பேசினேன். புரிஞ்சுக்கோடா, எனக்கு ரோலெக்ஸ் வாங்குற பிளானே இல்லை, ஜஸ்ட் டெஸ்ட். அந்த நாள் முடிஞ்சது, நைட்டு வந்துடுச்சு. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன், ரோலெக்ஸ் ஆட் இல்லை. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன், ரோலெக்ஸ் ஆட் இல்லை. நான் சிரிச்சேன். பாரு, இந்த தியரி ஃபேக்குடா நினச்சேன். ஆனால் அடுத்த 2 நாள் கழிச்சு யூடியூப் ஓப்பன் பண்ணினேன். ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன், டாப் 10 லக்ஸரி வாட்சஸ். செகண்ட் ரெக்கமெண்டேஷன், வை ரோலெக்ஸ் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அந்த செகண்ட் எனக்கு கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு ஒரு கொஷின். நீ பேசின விஷயம் ஆடாக வரலனாலும் ரிலேட்டட் வீடியோஸ், ரிலேட்டட் போஸ்ட்ஸ், ரிலேட்டட் கண்டென்ட் வந்திருக்கா? யோசிச்சு பாரு. இப்போ மோஸ்ட் பீப்புள் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. ஃபோன் மைக்ரோஃபோன் தான் கேக்குதுன்னு நினைச்சிடுறாங்க. ஆனா ரியல் ஆன்சர் அதை விட பயங்கரம். இமேஜின் பண்ண, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நீ என்ன சாப்பிடுவ, என்ன பார்ப்ப, என்ன பிடிக்கும், எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ நீ நெக்ஸ்டா என்ன பண்ண போறேன்னு கெஸ் பண்ண முடியுமா? முடியும். ஆல்காரிதம்ஸ் அப்படிதான் ஒர்க் பண்ணுது. நீ பார்க்குற ரீல்ஸ், நீ ஸ்டாப் பண்ணுற வீடியோஸ், நீ லைக் பண்ணுற போஸ்ட்ஸ், நீ சர்ச் பண்ணுற டாபிக்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுது. ஸ்கேரி பார்ட் என்ன தெரியுமா? சில நேரம் நமக்கு நம்ம பற்றி தெரியாத ஹேபிட்ஸ் ஆல்கிரிதம்க்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சில நேரம் ஃபோன் கேக்குதுன்னு ஃபீல் வருது. ஸோ ஃபோன் மைக்ரோஃபோன் ஆல்வேஸ் கேக்குதுன்னு ப்ரூஃப் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நீ ஆன்லைனில் செய்கிற ஒவ்வொரு கிளிக்கும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு சர்ச்சும் உன்னை பற்றி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கு. இப்போ சொல்லு, பயங்கரம் ஃபோனா இல்லை நம்ம ஹேபிட்ஸா? பிகாஸ் ஃபோன் கேட்குதோ இல்லையோ,
ஆனால் ஆல்கரிதம் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கு. டார்க் வர்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்